ஒரு நாள் இரவு உலக மக்கள் அனைவரும் வானத்தை உத்து கவனிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னு தெரியுமா? ஒரு சிட்டியே அழிக்கக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆஸ்ட்ராய்டு பூமிக்கு அருகில் வரப்போகுது. அந்த ஆஸ்ட்ராய்டோடைய பேரு தான் அப்பாபிஸ். ஒரு காலகட்டத்தில் நாசாவுடைய சயின்டிஸ்டுகளே இந்த ஆஸ்ட்ராய்டை பார்த்து பயந்தாங்க, பூமியை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஆனால் இப்போ அதே சயின்டிஸ்டுங்க இந்த ஆஸ்ட்ராய்டை பற்றி என்ன சொல்றாங்க? இந்த வீடியோ முழுசாக பாருங்க, அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோவுடைய எண்டில் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன், அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனல் இதான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். அப்பாபிஸ் ஆஸ்ட்ராய்டு ஒரு சாதாரண ஆஸ்ட்ராய்டு கிடையாது. இது ஒரு நியர் எர்த் ஆப்ஜெக்ட். 2004 சயின்டிஸ்ட்டுங்க இதை கண்டுபிடிச்ச போது அவங்களே ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா இதோட ஆர்பிட் அப்படிங்கிறது பூமிக்கு அருகில் வருது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சதுனால. அது மட்டும் இல்லாமல் சில சயின்டிஸ்ட்டுங்களுடைய கேல்குலேஷன் படி ஃபியூச்சரில் இது பூமியை தாக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. சரி, இந்த ஆஸ்ட்ராய்டுக்கு எதுக்காக சயின்டிஸ்ட்டுங்க அப்பாபிஸ் அப்படிங்கிற அந்த பேரை வச்சுருக்காங்கன்னு தெரியுமா? எகிப்து மித்தாலஜியில் இருக்கக்கூடிய அப்பாபிஸ் அப்படிங்கிற இந்த சொல்லுக்கான அர்த்தம் அழிவின் அடையாளம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இதோட பேரில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை வச்சு சயின்டிஸ்ட்டுங்க எதனால் இது பூமியை தாக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்தாங்க அப்படிங்கிறதும் ப்ளஸ் அவங்க சொன்னதுக்கான காரணமும் புரிஞ்சிருக்கும். இந்த ஆஸ்ட்ராய்டோடைய மொத்த சைஸ் அப்படிங்கிறது 340 மீட்டர், ஒரு மிகப்பெரிய பில்டிங்கோடைய சைஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்பேற்பட்ட இந்த ஆஸ்ட்ராய்டு ஒரு சிட்டி மேலே மோதுது அப்படின்னு ஒரு இமேஜின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த சிட்டியே ஒரே செகண்டில் டிசப்பர் ஆகிரும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும். இதோடைய மோதல் காரணமாக மிகப்பெரிய ஷாக்கிங் வேவ் எக்ஸ்ப்ளோஷன் காரணமாக அந்த இடமே நரகம் போல மாறிடும். வரக்கூடிய 2029 ஏப்ரல் 13 சரியாக இந்த தேதியை கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க. இந்த நாளில் தான் இந்த ஆஸ்ட்ராய்டு அப்படிங்கிறது பூமிக்கு மிக அருகில் கிராஸ் ஆகி போக போகுது. அதுவும் எவ்வளோ பக்கத்தில் இருந்து இது கடந்து போக போகுது அப்படின்னா பூமியிலிருந்து 32,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்து இது கடந்து போக போகுது. இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் ஈஸியாக சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பூமியிலிருந்து சில சேட்டலைட்களை நம்ம விண்வெளிக்கு அனுப்பி பூமியை சுற்றி வர்ற மாதிரி நிலைநிறுத்தி வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரியான சேட்டலைட்டுகளில் சில சேட்டலைட்டுகள் இருக்கிறத உயரத்தை விட கொஞ்சம் கீழே, அதை விட கம்மியான உயரத்தில் தான் இந்த ஆஸ்ட்ராய்டு அப்படிங்கிறது பூமியை கிராஸ் பண்ணிட்டு போகுது. அப்படின்னா இந்த ஆஸ்ட்ராய்டு பூமியை கடந்து போகும்போது நம்மளால் வெறுங்கண்ணாலே பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான ஆன்சர் எஸ், கண்டிப்பாக இதை நம்மளால் வெறுங்கண்ணாலே பார்க்க முடியும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஆனால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களாலையும் பார்க்க முடியாது. சில இடங்களில் இருக்கக்கூடிய மனிதர்களால் மட்டும்தான் பார்க்க முடியும். குறிப்பாக யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சில நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் இரவு வானத்தில் இந்த ஆஸ்ட்ராய்டு கடந்து போகும்போது பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஏஷியாவில் இருக்கக்கூடிய சில நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களும் கண்டிப்பாக இந்த ஆஸ்ட்ராய்டை அந்த நாளில் கடந்து போகும்போது பார்க்க முடியும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. சரிப்பா, அதெல்லாம் ஓகே. வீடியோடைய ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து பூமியை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க நம்பினாங்க. இன்னும் சில சயின்டிஸ்ட்டு தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபியூச்சரில் அப்படின்லாம் சொன்னேன். ஆனால் இப்போ நீ கடந்து போக போகுது அப்படின்னு மட்டும்தான் சொல்கிற, என்னென்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சில பேர் குழப்பத்தில் இருக்கலாம். அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறேன். எதனால் இது தாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, கடந்து போக போகுது மட்டும்தான் சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ரீசனை. என்னதான் இந்த ஆஸ்ட்ராய்டு பூமியிலிருந்து 32,000 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து பூமியை கிராஸ் பண்ணிட்டு போக போகிறதா இருந்தாலும் இது பூமியை தாக்காத காரணம் பூமியோடைய கிராவிட்டி காரணமாக இது பூமிக்குள்ளே ஈர்க்கப்படாமல் அது அப்படியே பூமியை கடந்து போகிற மாதிரி தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாசாவுடைய சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஜஸ்ட் நம்ம இப்போ ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டேட்டாஸுகளை அடிப்படையில் தான் சொல்கிறோம். ஆனால் ஃப்யூச்சரில் இந்த டேட்டாஸ் எல்லாமே தலைகீழாக மாறலாம், பூமியில் வந்து மோதுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இந்தளவுக்கு க்ளோஸாக வந்து கிராஸ் பண்ணிட்டு போகிற பட்சத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் ஒரு தரப்பு இது பூமியை தாக்கலாம் அப்படின்னும், இன்னொரு தரப்பு சயின்டிஸ்ட்டுங்க ட்ராக் பண்ணி அது டேட்டாஸ் அடிப்படையாக வச்சு இது கண்டிப்பாக மோதுறதுக்கு வாய்ப்பில்லை, இதோடைய சுற்றுவட்ட பாதை அப்படிங்கிறது பூமியை கடந்து போகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அவங்களுடைய டேட்டாஸ் அடிப்படையில் சொல்கிறதுக்கு ரீசனாக இருக்குது. அதனால தான் ஆரம்பத்தில் இதை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சயின்டிஸ்ட்டு சொன்னாங்க. அதே மாதிரி சில சமயங்களில் அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசனாக இருந்துச்சு. பட் ஓவராலாக 2029 இதை தாக்காமல் கடந்து போகணும் அப்படின்னு மட்டுமே வேண்டிக்கோங்க. ஒருவேளை ஃப்யூச்சரில் சில சயின்டிஸ்ட் சொல்கிற மாதிரி அந்த கேல்குலேஷன் எல்லாமே தப்பாக மாறுது அப்படிங்கிற பட்சத்தில் பூமியில் வந்து மோதிச்சுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய பேரழிவை பூமியில் இது ஏற்படுத்தும். அது நடக்கக்கூடாதுன்னு தான் சயின்டிஸ்ட்டுங்க தொடர்ந்து இப்போ வரைக்கும் இந்த ஆஸ்ட்ராய்டை ட்ராக் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி, இந்த மாதிரி ஆஸ்ட்ராய்டுகளை தொடர்ந்து ட்ராக் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு என்ன பெனிஃபிட், அது கடந்து போகிற மாதிரி இருக்குது
அப்படிங்கிற பட்சத்தில் அதை ட்ராக் பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த யூஸும் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. ஒரு ஆஸ்ட்ராய்டு பூமிக்கு அருகில் வந்து கடந்துட்டு போகுதுன்னா அது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியாது. ஏன்னா அது கடந்து போகக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து ஆர்பிட் பண்ணிகிட்டே இருக்கணும். சொல்லப்போனால் நம்ம சூரிய குடும்பத்தில் ஆஸ்ட்ராய்டு பெல்ட் சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல கோடிக்கணக்கான ஆஸ்ட்ராய்டுகள் இருக்குது. வெறும் 5 மீட்டர்லேருந்து ஆரம்பித்து பல கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான விட்டம் கொண்ட நிறைய ஆஸ்ட்ராய்டுகள் அந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டை சுற்றிட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்தில் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி டைனோசர் அழியிறதுக்கு காரணமாக இருந்த ஆஸ்ட்ராய்டாக சொல்லப்படுற அந்த தியரியே இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துலேருந்து வந்த ஒரு விண்கல்லால் தான் மோதல் ஏற்பட்டு டைனோசர் உட்பட பல கோடி உயிர்கள் அழியிறதுக்கு பூமியில் காரணமாக இருந்துச்சுன்னு அப்படின்னு அந்த தியரி அடிப்படையில் சொல்லப்படுது. ஸோ பூமிக்கு ஆபத்து அப்படிங்கிறது விண்வெளியிலிருந்து எப்போ வேணாலும் எந்த நேரத்திலனாலும் வரலாம். அதுவும் இந்த ஆஸ்ட்ராய்டு மூலமாக அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட் நம்புகிறாங்க. அந்த அடிப்படையில் அந்த வகையில் இந்த மாதிரியான ஆஸ்ட்ராய்டுகளை தொடர்ந்து நம்ம ட்ராக் பண்ணும்போது அந்த ஆஸ்ட்ராய்டுகளுடைய தன்மை, சுற்றுவட்ட பாதை, இது எல்லாத்தையுமே நம்ம டேட்டாஸாக எடுத்து வச்சுக்கிற பட்சத்தில் எதிர்காலத்தில் ஒரு ஆஸ்ட்ராய்டால் பூமிக்கு ஆபத்து வருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதுக்கிட்டேருந்து தக்காத்து கொள்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஃபென்ஸ் ஐடியாவை நம்மளால் யோசிக்க முடியும். சொல்லப்போனால் ஆல்ரெடி நாசா அதை பண்ணியிருக்கவே செஞ்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். நாசா டாட் மிஷன் அப்படிங்கிற ஒரு மிஷினை முன்னெடுத்தாங்க. இந்த மிஷினுடைய பிரதான நோக்கமே பூமிக்கு ஆபத்தை விளைவிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆஸ்ட்ராய்டு நம்ம பூமியை தாக்க வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஆஸ்ட்ராய்டோடைய ஆர்பிட்டை சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த மிஷினுடைய பிரதான நோக்கம். அது மூலமாக பூமியை பாதுகாக்கிறது தான். அது எப்படிறா ஒரு ஆஸ்ட்ராய்டை பூமியில் இருக்கக்கூடிய நம்ம பூமியை தாக்காத அளவுக்கு அதோட ஆர்பிட்டை மாற்ற முடியும் அப்படின்னு கேட்டால், இதில் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை விண்வெளிக்கு அனுப்புவாங்க அந்த ஆஸ்ட்ராய்டை நோக்கி. அப்படி பூமிக்கு ஆபத்தை விளைவிக்கிற அந்த ஆஸ்ட்ராய்டு நோக்கி அனுப்பப்படுற அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அந்த ஆஸ்ட்ராய்டு மேலே வேகமாக போய் மோதும். அந்த மோதலின் காரணமாக அதோடைய பாதை அப்படிங்கிறது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அப்படி கொஞ்சம் சேஞ்ச் ஆகாமல் மீதி எல்லாமே பூமியோடைய கிராவிட்டி காரணமாக அந்த பாதை இன்னும் மேலும் சேஞ்ச் அடைஞ்சு அது பூமியை கடந்து போகிறவே ஆயிரும் மோதுறதுக்கு பதிலாக. ஸோ இந்த மிஷினை ஆல்ரெடி ஒரு சின்ன ஆஸ்ட்ராய்டுகளை நடத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக நாசா முடிச்சிருக்காங்க. அந்த டாட் மிஷினை பற்றி டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் புதுசாக மறுபடி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நியூவாக ஒரு வீடியோவில் ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்டில் டாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினோடைய பேரை மென்ஷன் பண்ணி நம்ம சேனலோட நேமை அட்டு போட்டு மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ நம்ம சேனலில் மேக் பண்ணுவோம். சரி, ஒரு சின்ன இமேஜினேஷன். இப்போ ஒரு ஆஸ்ட்ராய்டு பூமியை வந்து தாக்க வருது, நம்மளாலே அதை வந்து தடுக்க முடியல, பூமியில் வந்து மோது. அப்போ பூமி மொத்தமே டிசப்பர் ஆயிருமா, அதாவது பூமி அழிஞ்சு போயிருமா மொத்தமாக அப்படிங்கிற கேள்வியே பல பேரோட மனசில் இருக்கும். ஒரு ஆஸ்ட்ராய்டு மோதுறதுனால மொத்த பூமியுமே அழிஞ்சிடாது. ஆக்சுவலி பூமியில் வந்து எந்த ஒரு பொருள் வேகமாக வந்து மோதினாலும் பூமியில் ஒரு மிகப்பெரிய அழிவுகளை தான் உண்டாகுமே தவிர பூமியே மொத்தமாக அழியாது அப்படின்னு தான் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இதுக்கு உதாரணம் முதல்ல சொன்ன மாதிரி டைனோசர் அழிந்த அந்த ஒரு விஷயத்தை கூட எடுத்துக்கலாம். ஸோ பூமியில் உயிர்கள் அழிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஏதாச்சும் விண்கல் மோதல் ஏற்படும் போது. பட் ஆனால் பூமியே மொத்தமாக அழியாது, பூமி தன்னைத்தானே திரும்ப புதுப்பிச்சுட்டே தான் இருக்கும். மனிதர்களே மொத்தமாக அழிஞ்சாலும் இந்த பூமி தொடர்ந்து சுவாசிச்சுக்கிட்டே திரும்ப மறுபடியும் உயிர்களை உருவாக்குறதுக்கு ஏற்ற மாதிரியான எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு ஆஸ்ட்ராய்டுனாலேயோ இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ஒரு மூலியமாக பூமிக்கு ஆபத்து வருதுன்னா அது மொத்த பூமிக்கு இல்லை, பூமியில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வீடியோட ஸ்டார்டிங்கில் வீடியோட எண்டில் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன தெரியுமா? இந்த அபார்ட்மெண்ட்ஸ் மாதிரியான ஆஸ்ட்ராய்டுகள் ஏதாச்சும் ஒன்று பூமிக்கு அருகில் வந்து கிராஸ் பண்ணிட்டு போகும்போது பூமியில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பூமியோடைய கிராவிட்டியாக இருக்கட்டும், ரொட்டேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் கூட இந்த மாதிரி ஆஸ்ட்ராய்டு கிராஸ் பண்ணிட்டு போகும்போது மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஆஸ்ட்ராய்டு பூமியை ஃபிசிக்கலி அஃபெக்ட் பண்ணும், பட் இது ஒரு ரேர் மூமெண்ட் தான் அப்படின்னு சயின்டிஸ்டால் சொல்லப்படுது. ஸோ அடிக்கடி நடக்கக்கூடிய நிகழ்வில் ரொம்ப ரேரான மூமெண்ட் தான். சரி, இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக இருந்து பார்த்த உங்களுக்கு ஒரு கேள்வி, இந்த ஆஸ்ட்ராய்டு பூமிக்கு சேஃப் தானே, இதனால் பூமிக்கு எந்த ஆபத்து இல்லையா? இல்லைனா சயின்டிஸ்ட்டுங்க போட்டிருக்கக்கூடிய கேல்குலேஷன் எல்லாமே ஃப்யூச்சரில் தலையில மாறி பூமிக்கு ஆபத்தாக கூட இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன நினைக்கிறீங்க? கமெண்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி ஸ்பேஸ் ரிலேட்டடான நிறைய ஃபேக்ட் அண்ட் மிஸ்ட்ரீஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேகர் விஷன் சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மற்ற வீடியோஸை பார்க்குறதுக்கு மேலே ஐக்கான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.